அனைவருக்கும் வணக்கம். நாம் திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று அறத்துப்பாலின் 6வது அதிகாரமான வாழ்க்கை துணைநலத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று 52வது திருக்குறள், மனை மாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல். மனை மாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை. மனை மாட்சி, மனை என்பது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வீடு. நாம் ஆன்மா. இந்த ஆன்மாவின் வீடு எது அப்படின்னா நமக்குள்ளே தான் இருக்குது. அகம் இல்லை, இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மாட்சி இல்லாள் கண். மாட்சினா என்ன அப்படின்னா பெருமை, ஒழுக்கம், சிறப்பு, கண்ணியம், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கட்டுப்பாடு, இதெல்லாம் நிறைந்தது தான் அந்த மாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாட்சிமைகளெல்லாம் நம்ம ஆல்ரெடி 51வது திருக்குறளில் பார்த்தோம். ஆன்மா நிர்குணமற்றதாக இருந்தாலும் அதை உணர்ந்தவர்கள் எத்தன்மையானவர்களாக இருப்பார்கள், அன்புடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த அன்பு, சிறப்பு இதெல்லாம் இல்லாமல் நமக்குள்ள போட்டி, பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி, பழிவாங்கும் தன்மை, கோபம், நம்ம சொல்லக்கூடிய அந்த கீழ்நிலையான அந்த அருகுணங்கள், கோபம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழ்நிலையான குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6 வகையான இழிநிலையான தீய குணங்கள் நம்மிடம் இருந்தால் அதாவது அந்த ஆன்மாவிற்குரிய மாட்சிமைகள், பெருமைகள் ஏதுமின்றி இத்தகைய கீழ்நிலையான குணங்களெல்லாம் நம்முள் இருந்தால், இல்லாயின் மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை என்னாகும், நம்முடைய வாழ்க்கை என்னாகும்னா எனை மாட்சி தாயினும் இல். எத்தகைய பெருமை மிக்கதாகவும் அந்த பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லாமல் ஆயிடும். எவ்வளவு பெருமையானவர்களாக நாம் வெளியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவி வகித்தாலும், எவ்வளவு சிறப்பான செயல்களை உடல் ரீதியாக வெளியில் நம்ம செய்வது போல் காட்டி கொண்டாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், புகழோடு இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. உள்ளத்தில் சரியான இந்த மேன்மைமிக்க குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேன்மைமிக்க குணங்கள், பெருமைகள், அந்த கண்ணியம், அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்காது, அமைதி இருக்காது. எவ்வளவு பெரிய பணக்காரத்தன்மை, எவ்வளவு செல்வந்தர்களாக வாழ்ந்தாலும் அமைதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்னாகும், நம்மளுக்கு நரக மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வாழ்க்கையை நம்மளை சிறப்பானதாக வாழணும். இந்த வாழ்க்கை என்பது தன்னை உணர்ந்து தன்னிலையில் இருந்து, தன்னிலையெல்லாம் என்னது, ஆனந்த பெருநிலையில் இருந்து, தன்னிலைனா ஆன்மாவின் நிலை, அதுதான் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டு, பெருநிலை. அதுக்கு இன்ப துன்பம் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ அந்த பேரானந்த பெருநிலையில் இருந்து இந்த உலக சுகத்தையும் அந்த பேரானந்தமாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆன்மாவை உணர்ந்து அந்த தன்மையிலே இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் ஆனந்தம்தான். அப்போ எல்லா விதமான பொருள்களை வச்சுருந்தாலும், ஆடம்பர பொருள்களில் இருந்தாலும், நம்ம இந்த தீய குணங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளே அமைதி இருக்காது. அப்போ இந்த அமைதி இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த ஒழுங்கு நிலை இல்லைன்னு சொன்னால், அந்த உள்ளுக்குள்ளே அந்த பெருமை இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு என்ன பண்ணாது, ஒரு எண்ணம், சொல், செயலில் ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அலைன்மெண்ட்டும் இருக்காது. அப்போ மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கும், செயல்களில் தடுமாற்றங்கள் இருக்கும். அப்போ வாழ்க்கையே சிறப்பானதாக இருக்காது இல்லையா. இப்போ 3 ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கும். அந்த மிக சிறந்த வாழ்க்கை எப்பொழுது அமையும் அப்படின்னா, நம்ம ஆன்மா என்று புரிந்து கொண்டு அந்த ஆன்ம நிலையில் எப்பொழுது ஒன்று இருக்கிறோமோ அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை மாட்சி நிறைந்ததாக, மேன்மை நிறைந்ததாக, பெருமை நிறைந்ததாக, கண்ணியம், ஒழுக்கம், கட்டுப்பாடு நிறைந்ததாக இருக்கும். ஸோ அப்பொழுது அது இல்லை அப்படின்னா நம்ம வெளியில் எவ்வளவு பெருமையானவர்களாக, புகழுடையவர்களாக இருந்தாலும், பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா உள்நிலையில் சரியான முறையில் இல்லாமல் குழப்பத்தோட மன அமைதியற்று இருக்கும் பொழுது வெளி செயலும் சிறப்பாக இருக்காது, வெளி வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்காது. ஒரு பெரிய அரசர் இருக்கார். அந்த அரசர் அந்த அரசருக்கே உரிய, அவருக்கு எல்லா விதமான செல்வங்களும் இருக்குது, அந்த ஆட்சி அவர் கையில் தான் இருக்குது, அவர் நினச்சா எது வேணால் செய்யலாம். ஆனால் அவர் போய் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருந்தார்னா, ஐயோ அது வந்துடுமோ, இது வந்துடுமோ, இப்படியோ அப்படியோ அப்படின்னு சொல்லி
எதிரி வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், இந்த செல்வம்லாம் பறி போயிட்டா என்னோட பதவி, இப்படியே யோசிச்சுட்டு இருப்பார். எதையாவது ஒன்று யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் அரசருக்குரிய தகுதியே இழந்தவராகி விடுகிறார் இல்லையா? கம்பீரம், அவர்கிட்ட இருக்கிற கம்பீரமே, அந்த ராஜ நடைகிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன தைரியம், எதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியமும் அந்த வீரமும் அவருக்குள்ளே இருந்தால் தான் அவர் அரசருக்குரிய தகுதியே உடையவராக இருப்பார். அப்படி இல்லாமல் சும்மா சும்மா பயந்துக்கிட்டு இருந்தால் போர் புரியறதுக்கே பயந்து அவங்க என்னமோ செஞ்சுருவாங்களோன்னா நாட்டு மக்கள் எப்படி காப்பாற்றுறது, அவர் எப்படி வந்து அரசருக்குரிய தகுதியுடையவராக அவர் இருப்பார் இல்லையா? அப்போது நாம் என்ன பண்ணுறோம், இந்த அரசருக்கு வந்து பயந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஒரு தன்னுடைய குரு கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு வந்து இப்படி பயந்துக்கிட்டே இருக்கிறேன், நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லும்போது அந்த குரு சொல்கிறாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே தங்கத்தால் வேயப்பட்ட ஓடுகள், தங்கத்தால் வேயப்பட்ட கோபுர கலசங்கள், இது உள்ளல் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே தங்க முலாம் பூசியதாக இருக்குது. பல தங்கத்திலே ஜொலிக்குது. ஆனால் ஒரே இருளடைஞ்சிருக்குது. அந்த இருளடைஞ்சிருக்கும் போது அந்த கோயில் எவ்வளோ தங்கம் வாய்ந்ததாக இருந்தாலும் அதற்கு மேன்மை கிடையாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, ஏன் இப்படி இருக்குது, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை ரசிக்கத்தக்கதாகவே இல்லை. அப்போ இந்த குரு என்ன செய்கிறாரு, ஒரு ஒளியை ஏற்றார். ஒளியை ஏற்றும் பொழுது அந்த இடம் பிரகாசமாக இருக்குது, அந்த தங்கமும் ஜொலிக்குது, அங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் வந்து பிரகாசமாக தெரியவும் செய்யுது. அப்போ அந்த சின்ன ஒளியினால் இந்த அனைத்துமே பிரகாசமாக தெரியுது. அப்போது நம்மளுக்குள்ள ஞானம் அப்படிங்கிற அந்த ஒளி வேணும், உள்ளுக்குள்ளே நம்ம ஆன்மாங்கிற அந்த நிலை வேணும். அந்த ஆன்மாவுக்குரிய ஒழுங்கு நிலையில் அந்த சிறப்பு மிக்கவர்களாக நாம் வாழணும். இந்த ஞானம் தெளியும் பொழுது, நாம் யார் என்று உணர்ந்த பொழுது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீய வினைகள் எல்லாமே என்ன பண்ணும், நம்மளை விட்டு போயிடும். அப்போக்குள்ளே நம்மளுக்குள்ளே என்ன பண்ணும், ஒரு ஞான தெளிவு கிடைக்கும். அதுபோல் இந்த அரசனுக்கு அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது. ஏன்னா பயந்துக்கிட்டே இருக்கான், அதனால் அமைதி இல்லாமல் இப்போ பார்த்தாலும் இருப்பான். இதை தான் குருக்கிட்ட இருப்பான், எனக்கு அமைதியே இல்லை, என்னால் அமைதியாகவே இருக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்பான். உனக்கு இவ்வளோ செல்வங்கள் இருந்தும் நீ ஏன் அமைதியாக இல்லை அப்படின்னு அந்த குரு வந்து அந்த தெளிவுபடுத்துவார். உன்னுடைய பயம்தான் காரணம். தைரியம் உள்ளவனுக்கு ஒரு நிமிஷத்தில் மரணத்தை அடைஞ்சிருவான். தைரியம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், தினம் தினம் அந்த மரணத்தை அனுபவித்து கொண்டே இருப்பான். மரணத்துக்கு ஈக்குவலான அந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருப்பான். அப்போ அந்த பயத்தை வந்து என்ன பண்ணுற, அந்த பயம்தான் உன்னை போக்குது. நீயே அரசன் தான், நீ ஏன் பயப்படுற, நீ தான் வந்து எல்லாத்தையும் கட்டி காக்க வேண்டிய இதில் இருக்கிற, உனக்கு எதுக்கு அந்த பயம், அப்படி இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஞானத்தை அவனுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. இப்போ உலக மக்களை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்குங்கிற அந்த உண்மையை அவனுக்கு உணர்த்துறாரு. அப்போது அவருக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்குது. ஆமாம், நம்ம எல்லா செயல்களையும் நாம் செய்யணும், இந்த பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த துன்பம், இந்த மன அமைதியற்ற இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த பயத்துலேருந்து வெளியே வந்து ஒரு கம்பீரமாக போரை எதிர்கொண்டு நாட்டு மக்களை சிறப்பான முறையில் எதிரிகளிடமிருந்து காத்து நல்லாட்சி புரிகிறான். ஸோ இது போல தான் நாமளும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள்னால, அந்த கீழ்நிலையான குணங்கள்னால, மேன்மையற்ற மாட்சியற்ற அந்த குணநலங்கள்னால நாமளும் என்ன பண்ணுறோம், இந்த அற்புதமான பேரின்பத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் துன்பமாக வாழ்கிறோம். ஸோ இதெல்லாம் உணர்ந்து ஆன்மாவுக்கு வந்து அனைத்தும் மேன்மையான குணங்கள் இருக்கிறது. எவன் ஒருவன் அதை பற்றுகிறானோ அவனுக்கு அந்த குணநலங்களே வந்துடும் சொல்லி நம்ம முதல் திருக்குறளில் பார்த்தோம். அதே போல் அதை பற்றி கொண்டவன் எந்த ஒரு புகழோடு வாழாட்டிலும் அவனுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் ஆனந்தமும் அவனுக்குள்ளே வந்து குடிகொண்டிடும். அவனும் ஒரு பேரரசன் போல ஆனந்தமாக பேரானந்த நிலையில், ஞான நிலையில் வாழ்வார்கள். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம்.